டே 10 கிளாஸில் கிட்னி ப்ரோட்டோக்கால் பார்க்கலாம். கிட்னியில் இன்டிஃபிஷியன்சி அப்படி வந்தால் ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிற பிரதானமான ப்ரோட்டோக்கால் டிசீனஸ்ஸு, டினிட்டஸ், கொயின்றது, தலை சுற்றுற மாதிரி இருக்கிறது, ரொம்ப மெமரி பவர் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, வெர்டிகோ, அவங்க பேசுகிறது சத்தமாக பேசினா தான் கேட்கும், நைட்டில் வந்து தூங்கும்போது ஸ்வெட்டாக வருது, பேக் ஏக்கு, பின்பக்கம் வலிக்கிறது, ட்ரை மவுத் த்ரோட் இந்த நைட்டு. இதில் ரொம்ப பிரதானமாக சொல்கிற 2 சிம்டம்ஸ் வந்து நைட் ஸ்வெட்டிங்கும் லோயர் பேக் பெயினும். சரிங்களா? கிட்னியில் இன்டிஃபிஷியன்சி இருக்குன்றவங்க நைட்டில் கண்டிப்பாக ஸ்வெட்டாகும்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்வெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக பிளட்லேருந்து வர பிளாஸ்மாலேருந்து வர ஸ்வெட்டிங் கிடையாது. இன்டிஃபிஷியன்சி கிடைக்காம, இப்போ நைட்டில் உடம்புக்கு கிடைக்காம எலும்புலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஆவியாக வெளியே வந்து நீராவியாக வெளியே வந்து ஸ்வெட்டிங்காக வெளியே போகும்போது டைரெக்டாக எசன்ஸே காலியாகும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நைட் ஸ்வெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா வருதுன்னா அவங்களுக்கு இன்டிஃபிஷியன்சி இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அது மட்டும் இல்லாமல் நேக்டரியல் எமிஷனு, தூக்கத்தில் விந்து வெளியேறுதல், போனில் வலி இருக்கிறது, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கிறது, டார்க்காக யூரின் போகிறது, ஏன்னா இன்னே இல்லை அதனால் டார்க்காக யூரின் போகிறது, மெயில் இன்ஃபர்டிலிட்டி, ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷனு, டயர்னஸ்ஸு, மென்டல் லெவலில் ரொம்ப டயர்டாக இருக்கவாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்னியோட இன்டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ். இதில் 2 மேஜராக வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒன்று வந்து பேக் பெயின் சொல்கிறாங்க அப்படின்னால கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நைட் ஸ்வெட்டிங். சரிங்களா? இப்போ யாருக்கெல்லாம் கிட்னி இன்டிஃபிஷியன்சி ஃபர்தராக பார்க்கலாம்னா, போன் வந்து பார்த்திங்கன்னா படார்னு உடையுது சார், அடிக்கடி உடையுது. இல்லை முட்டி வந்து ரொம்ப கை கால் முட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. பல்லு வந்து லொடன்னு ஆடுறது, முடி பயங்கரமாக கொட்டுது சார், இல்லை முடி அதுக்குள்ளே நிறச்சி போகுது சின்ன வயசுலேயே. இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மென்டல் வந்து ஷார்ப்பாக இல்லை, அதாவது வந்து மூளை வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் டக்குன்னு பேசுகிறது கிராஸ் பண்ணாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்னியோட எசன்ஸ் டிஃபிஷியன்சியோட ப்ராப்ளம். சரிங்களா? இதெல்லாம் கிட்னியில் ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். சரி, இதை வந்து டங்கில் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, கிட்னி ஏரியாவில் கோட்டிங்கே இல்லாமல் இருந்ததுன்னா அது பேர் இன்டிஃபிஷியன்சி சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ரெட் கலரில் இருந்ததுன்னா கோட்டிங் இல்லாமல், இல்லை எல்லோ கலர் ஸ்டிக்கி கோட்டிங் இருந்ததுன்னா அந்த இடத்துல இன்டிஃபிஷியன்சி இருக்குதுன்னு சொல்லலாம். வெளுத்து போயிருந்தால் யாங் டிஃபிஷியன்சி. நீங்கள் பாருங்கள், இது நல்லா கோட்டிங் இருக்கிறது, இது கோட்டிங்கே இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோட்டிங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள் கோட்டிங்கே இல்லை பாருங்கள். ஸோ எச்சி தான் அங்கே அதிகமாக இருக்குது. சரிங்களா? மீன்ஸ் ஃப்ளம்மு இல்லை டேம்ப்னஸ் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். சரி, இது பல்ஸில் எப்படி பார்க்கலாம்னா, லெஃப்ட் ஹேண்டில் பொசிஷனில் பார்க்கணும். இது வந்து ரைட் ஹேண்டில், லெஃப்ட் ஹேண்டுக்கு ஆப்போசிட் ஹேண்டில் ஃப்ளோட்டிங் இன்டிஃபிஷியன்சியில் ஃப்ளோட்டிங் ஹேண்டில் லெதர் பல்ஸ்னா என்னென்னு அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ளோட்டிங்னா எக்ஸ்டீரியரை மேலே தொடரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் ஹெவியாக இருக்குது பல்ஸு, உள்ளே ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல பல்ஸ் இருக்காது. ஸோ அதே போல் ஃப்ளோட்டிங் எம்டி பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இன்டிஃபிஷியன்சி கண்டிஷன் சொல்லுவாங்க. லெதர் பல்ஸ்னால் சிவியரான டிஃபிஷியன்சி, கிட்னி எசன்ஸ் டிஃபிஷியன்சின்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். லெதர்னால் அப்படியே எப்படின்னா டைட்டாக இருக்கும், பட் இது வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப டீப்பாக ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது லெதர் பல்ஸு ஆக்சுவலாக மேலாப்லேயே தெரிக்கும். ஒரு மாதிரி டைட்டு, இது வந்து அப்படியே மேலே பட்டு தெரிக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே மேலே வந்து அடிக்கும். இதுக்கு பேர் லெதர் பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சரி, கிட்னி இன்டிஃபிஷியன்சி பேட்டர்ன் என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணாலே ரென் மாயை வந்து 25 பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க டேம்ப்னஸ்ஸு இல்லை எதாவது பேத்தஜன்ஸ் ரிமூவ் பண்ணால் GB41 TW5 செலக்ட் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து 25 ரென்4 KI13, 2 சைடு KI3, KI6, KI10, KI9, SP6, ரென்7, GB39 இதெல்லாம் 25 பண்ணிட்டு, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் இருந்தால் எடுக்கணும். ST44 LI4 வந்து செலக்ட் பண்ணுறது. சரிங்களா? இது இல்லாமல் BL23 பேக் ஷூ பாயிண்ட்லையும் BL11 பேக் ஷூ பாயிண்ட்டு DU4 25 பண்ணணும். சரிங்களா? இதுதான் வந்து கிட்னி இன்டிஃபிஷியன்சி அண்ட் எசன்ஸோட பேட்டர்ன். இதோட கிளாஸ் முடியுது. ரொம்ப நன்றி. ஏதாவது டவுட்ஸ்னால் தயவுசெய்து கேளுங்க, கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.